வெல்கம் டு ஜிம் டிஎன்பிசி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ குரூப் 4 லேட்டஸ்ட்டாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. பழைய குரூப் 4க்கும் இந்த குரூப் 4க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எங்கெந்த எந்த டாப்பிக்கில் என்னென்ன ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க, படிக்கிற நமக்கு அது கொஞ்சம் பேர்டனாக இருக்கா இல்லை ஈஸியாக இருக்குமா அப்படின்றது ஒட்டுமொத்தமாக ஒரு கிளியராக வியூவை பார்த்துடலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு குரூப் 4க்கான ஸ்டடீஸ் சிலபஸ் தமிழில் 100 கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ்னு ஒரு கொஸ்டின். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ப்போம். ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஸ்டினில் பகுதியாக எல்லாமே 10ஆம் வகுப்பு தரம் தான், சரிங்களா? 75 கொஸ்டின் பொது அறிவு இருக்கு இல்லையா, அந்த 75 கொஸ்டினுமே 10ஆம் வகுப்பு தரம் தான். ப்ளஸ் 25 கொஸ்டின் நுண்ணறிவு இருக்கு இல்லையா, மேத்தமெட்டிக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், அதுவுமே என்னதுன்னா 10ஆம் வகுப்பு தரம் தான். இந்த 100 கொஸ்டினுமே எந்தெந்த டாப்பிக்கில் மொத்தம் 6 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா, லாஸ்ட் டைம் குரூப் 4ல் 9 யூனிட் இருக்கும். 75 கொஸ்டினுக்கு 9 யூனிட் இருக்கும். இப்போ எத்தனை இருக்குன்னா 6 யூனிட் தான் இருக்குது, சரிங்களா? இந்த 9 யூனிட்டில் எப்படி இந்த 3 யூனிட் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். யூனிட் 1 என்னன்னா பொது அறிவியல், ஜென்ரல் சயின்ஸு. அடுத்தது யூனிட் 2 புவியியல், ஜாகிரஃபி. யூனிட் 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதில் இந்த இந்திய தேசியம் இயக்கம்னு இருக்குல்ல, இந்த இந்திய தேசிய இயக்கம் தான் என்னென்னா தனியாக ஒரு யூனிட்டாக இருந்தது, சரிங்களா? இது ஒரு யூனிட் என்ன பண்ணிட்டாங்க, மெர்ஜ் பண்ணிட்டாங்களா? அடுத்தது பார்ப்போம். இந்திய ஆட்சியியல், இது ஆல்ரெடி இருந்தது தான், பாலிட்டி. அடுத்தது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். அதே மாதிரி இந்த டாப்பிக்குமே தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இருக்கு இல்லையா, இதுவும் தமிழ்நாடு வளர்ச்சி அட்மினிஸ்ட்ரேஷனில் யூனிட் 9 டாப்பிக்கில் இருந்தது. இதுவுமே என்ன பண்ணிட்டாங்க, இது ரெண்டா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3வது எல்லாத்துலேயுமே பாருங்கள் நடப்பு நிகழ்வுகள். லாஸ்ட்டில் நடப்பு நிகழ்வு இருக்கா, 6 யூனிட்லையுமே பாருங்கள், 6 யூனிட்லையுமே நடப்பு நிகழ்வுகள். 5 யூனிட்லையுமே, ஃபஸ்ட்டு 5 யூனிட்லையுமே என்ன இருக்குது, நடப்பு இந்தியாவின் வரலாறு, இந்திய தேசியம், இதில் மட்டும் வரலாறுல ஒரு 3 சயின்ஸ் அண்ட் டெக்கில் இருக்குது நடப்பு நிகழ்வுகள். புவியியலில் நடப்பு நிகழ்வுகள் இருக்குது, நடப்பு நிகழ்வுகள். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக கொடுத்ததை இந்த யூனிட் கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, சேம் தான். கொஸ்டின்ஸ் எல்லாமே அதே டாப்பிக்கு தான். சிலபஸ்லாம் ஒவ்வொரு டாப்பிக்குமே அந்தளவுக்கு பெருசாலாம் சேஞ்ச் பண்ணல. பாலிட்டிலாம் இப்போது கொஸ்டின்ஸில் என்ன குறைச்சிட்டாங்க. அடுத்தது பார்ப்போம். கொஸ்டின்ஸ் அவங்க இதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டாங்க, நான் இவ்வளோ கொஸ்டின் கேட்பேன் அப்படின்ட்டு. நம்ம தான் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரை எடுத்து அனலைஸ் பண்ணி, சயின்ஸில் 10 கொஸ்டின் கேட்பாங்க, லாஸ்ட் டைம் குரூப் 4ல் 5 கொஸ்டின் கேட்டாங்க, 10 கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ 2016லலாம் சயின்ஸ்லலாம் ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்க, 15லேருந்து 20 கொஸ்டின். படிப்படியாக குறைஞ்சிது. அது சயின்ஸோட பேட்டர்னோட கொஸ்டின் கேட்கறது குறைஞ்சிது. அப்புறம் லாஸ்ட் டைம்லாம் 8லேருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஸோ இப்போ பாருங்கள், சுத்தமாக குறைச்சி வெறும் 5 கொஸ்டின் தான் ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு டாப்பிக்கிலும் நான் இவ்வளோ கொஸ்டின் கேட்பேன்னு சொல்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி. இதுக்கு முன்னாடி இப்படி சொல்ல மாட்டாங்க, நம்மளா அனலைஸ் பண்ணி நம்மளா கண்டுபிடிப்போம். ஸோ இது ஃபஸ்ட் வாட்டி டைம் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சயின்ஸில் கேட்குற கொஸ்டினை குறைச்சிட்டாங்க, சரிங்களா? அடுத்தது ஜாகிரஃபியில் 5 கொஸ்டின். ஜாகிரஃபிலுமே எப்படி இருக்குன்னா, ஒரு 5லேருந்து 10 கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ ஜாகிரஃபியுமே குறைச்சி 5 கொஸ்டின் ஆக்கிட்டாங்க, செகண்ட், சரிங்களா? இந்த ரெண்டுத்துலேயுமே குறைச்சிட்டாங்க, சயின்ஸு ஜாகிரஃபி ரெண்டுத்துலேயுமே குறைச்சிட்டாங்க. அடுத்ததாக 3வது இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கூடுற மாதிரி இருக்கும், 10லேருந்து 5 கொஸ்டின் கூட கேட்கலாம். ஏன்னா ரெண்டுமே சேர்ந்த டாப்பிக்கில். இது இந்தியன் ஹிஸ்ட்ரி மற்றும் கல்ச்சர், INM, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இது ரெண்டுத்துலையும் சேர்த்தே 10 கொஸ்டின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்தது சிந்து சமவெளி நகரம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், இந்த டாப்பிக்லாம் எல்லாம் சேம் தான். அடுத்தது என்னென்னா 4th யூனிட் இந்திய ஆட்சியல், அரசியலமைப்பில் 15 கொஸ்டின் கேட்பாங்க. ஆஸ் யூஷுவலாக அரசியலமைப்பில் எல்லா டைமே 15 கொஸ்டின் தான் கேட்பாங்க, அதில் எந்த ஒரு மாற்றம் கருத்து இல்லை. அதுக்கு அடுத்தது இது அப்படியே தான் இருக்குது. அடுத்ததாக யூனிட் 5 இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். இது பாருங்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 20 கொஸ்டின் இந்த டாப்பிக்கில் கேட்க மாட்டாங்க, ஏன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் எக்கனாமிக்ஸ்லேயே ஒரு 5லேருந்து 8 கொஸ்டின் இல்லை 10 கொஸ்டின் தான் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் டாப்பிக்கில் இவ்வளோ கொஸ்டின் இருக்காது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 5 கொஸ்டின் தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும், சரியா? தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இடத்துக்கு சேர்த்து 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தான் கொஞ்சம் நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ரெண்டுமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. 2 யூனிட்டாக இருந்ததை ஒரு 2 யூனிட்டாக மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக
யூனிட் 6 வந்து தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு, சமூகம். யூனிட் 8 படித்தோம் இல்லையா, அதே தான். இந்த டாப்பிக்கில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. யூனிட் 8 நம்ம 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, யூனிட் 8 வந்து 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் சமூகம், திருக்குறள், சமுதாய வரலாறு, துல்லிய கண்டிப்பு, சங்ககாலம் முதல் இக்காலம், அதெல்லாம் சேம் தான் இருக்குது. ஓகேங்களா. சரி, இப்போ வந்து டாப்பிக்கில் அந்த சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு பார்த்துலாம். பொது அறிவியலில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா, பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவுகள், அளவீடுகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து கொஸ்டின் எப்பவுமே இருக்க தான் செய்யும். விதிகள் இருக்கும், விசை, அழுத்தம், ஆற்றல், இதெல்லாமே ஃபிசிக்ஸ். அன்றாட வாழ்வியல், இயந்திரவியல், ஃபிசிக்ஸ். மின்னியல், சரிங்களா, காந்தவியல், ஒளி மற்றும் வெப்பம், அணுக்கரியல். ஸோ ஃபிசிக்ஸ்லேருந்து அதிகமாக இருக்குது. அடுத்து கெமிஸ்ட்ரியில் அணுக்கரியவியலின் அடிப்படை கோட்பாடுகள், தனிமம், சேர்மம், அமிலம், காரம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அடுத்தது வந்து உப்பு மற்றும் பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள். இதில் தான் அமிலம், காரம், உரம், பூச்சிக்கொல்லிகள், உப்புகள் இதுதான் அதிகமாக இருக்கும். உலோகவியல், உணவு கலப்படம். அடுத்தது பயாலஜியில் வந்து உயிரியலின் முக்கிய கோட்பாடு, உயிரினங்கள் வகைப்பாடு கேட்டிருக்காங்க. வகைப்பாடு, பரிணாமம், மரபியல். உடலியல், ஊட்டச்சத்து, உடல் நலம், சுகாதாரம், மனித நலம், சுற்றுப்புற சூழல், அறிவியல் தொழில்நுட்பத்தின் அண்மை கால கண்டுபிடிப்புகள். லாஸ்ட்டாக நடப்பு நிகழ்வுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து சயின்ஸை பொறுத்தவரையும் அதிகமாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கொஞ்சம் மேலட்டமாக அந்த டாபிக் எந்தெந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் படித்தா, ஏன்னா 5 கொஸ்டின் தான் அவங்களே சொல்லிட்டாங்க, ரொம்ப அதிகமாக எஃபர்ட் போடாமல். ஸோ கொடுத்துருக்க டாப்பிக்கில் 6th to 10th புக்கில் என்னென்ன டாபிக் இருக்கோ மேலட்டமாக படிச்சிட்டாலே ஓகே, ஓரளவு கவர் பண்ணிடலாம். அடுத்தது ஜாகிரஃபி. ஜாகிரஃபி பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, 10th ஜாகிரஃபி இட்ஸ் எனாஃப்ன்ட்டு. 10ஆம் வகுப்பு புவியியல் புத்தகமே போதுமானது. புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை இந்த காலநிலையில் மட்டும் நம்ம 6th to 9th புக்கில் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த வேளாண் மண் இதெல்லாம் வந்து இருக்குது. இயற்கை வளங்கள், காடு, வனவுயிரிகள், வேளாண் முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, தமிழ்நாடு, இந்திய மக்கள் தொகை அடர்த்தி, பேரிடர் மேலாண்மை, சுற்றுப்புற சூழல், பருவநிலை மாற்றம், புவியியல், அடையாளம், நடப்பு. இதுலையுமே கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் குறைச்சிட்டா. இதுலேயும் பாருங்கள் நடப்பு நிகழ்வுன்னு ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதில் ஜாகிரஃபிலையுமே வந்து எத்தனை கொஸ்டின் தான், 5 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே குறைச்சிட்டாங்க கொஸ்டின்ஸ். அடுத்தது வந்து யூனிட் 3 வந்து இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். சிந்து சமவெளி ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் ஒன்றா இணைச்சிட்டோம் சொன்னோம் இல்லையா. அதில் சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு, தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதனா தொடர்கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ், தலைவர்கள் உருவாதல், இது எல்லாமே ஐஎன்எம். இதுக்கப்புறம் பிஆர் அம்பேத்கர், பகத்சிங்கு, பாரதியார், வஉசி, தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, தாகூர், காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி ரெட்டி, மூலூர் ராமநாதன், பல தேசிய தலைவர்கள், தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள், இயக்கங்கள், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு. சரிங்களா, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா யூனிட் 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்தில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 10 கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ நம்ம கொஸ்டின் கேட்கறத பொறுத்து வெயிட்டேஜ் கொடுத்துலாம். இப்போ நம்ம எதுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுப்போம், எக்கனாமிக்ஸ்க்கு அதிக வெயிட்டேஜ், பாலிட்டிக் ஃபஸ்ட்டு கொடுப்போம். 15 கொஸ்டின் கேட்குறாங்க. எக்கனாமிக்ஸுக்கும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்கும் அடுத்து வெயிட்டேஜ் கொடுப்போம். யூனிட் 8க்கு அதிக வெயிட்டேஜ். ஃபஸ்ட்டு எதுனா யூனிட் 8 தான். அடுத்தது பாலிட்டி, அடுத்தது எக்கனாமிக்ஸ் ப்ளஸ்ஸு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இப்படி தான் நம்ம அவங்க கொஸ்டின் கேட்பாங்க, சொன்னதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெயிட்டேஜ் கொடுப்போம். அடுத்தது ஹிஸ்ட்ரியில் வெயிட்டேஜ் கொடுப்போம். சரிங்களா, அடுத்தது யூனிட் 4 வந்து பாலிட்டியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, சேம் தான். அரசியலமைப்பில் தொடங்கி முகவுரை, முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசு நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்பு, பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சி தன்மையின் தன்மை, மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நீதி அமைப்பு, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கை, லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் அறிவு உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு, மனித உரிமை சாசனம், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் ஆட்சி முறைகளும். இந்த தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகள்ன்ற ஒரு டாபிக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி, மற்றபடி எல்லாமே சேம் தான். நடப்பு நிகழ்வுகள் எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளோதான். இந்த இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. பாலிட்டியை பொறுத்தவரையும் அரசியலை பொறுத்தவரையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அது சேமாக தான் இருக்குது. சரிங்களா, அடுத்தது யூனிட் 5 வந்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5ஆண்டு திட்டம், மாதிரி, ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிதி ஆயோக்கு, தேசிய ரிசர்வ் பேங்க்கு, நிதி ஆணையம், மத்திய அரசு மாநில அரசிடம் நிதி பகிர்வு, சரக்கு, ஜிஎஸ்டி, பொருளாதார
வேளாண்மையில் அறிவியல், தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், சோஷியல் இஷ்யூஸு, மக்கள் தொகை, கல்வி, நல்வாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. இது வந்து குரூப் 2 மெயின்ஸில் வரா மாதிரி இருக்குது இந்த சிலபஸ்லாம். இந்த ஊரக நலசார் திட்டம், சமூக பிரச்சனை, மக்கள் தொகை, கல்வி, நல்வாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. இது நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் டாப்பிக்லையுமே இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் கல்வி, நல்வாழ்வு முறைகள், தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள், பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கம், நலன்சார் அரசு திட்டங்கள், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனை, நடப்பு நிகழ்வுகள். சரிங்களா? இது வந்து 2 யூனிட்டை சேர்ந்த மாதிரி இதுவுமே யூனிட் 5ல் இருக்குது. இதில் 20 கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யூனிட் 6 வந்து தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். அரசியல் இயக்கங்கள் வந்து தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கியம், திருக்குறள் தனித்தன்மையுள்ள இலக்கியம், மதச்சார்பற்றல், தனித்தன்மை, அன்றாட வாழ்விலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளின் தத்துவ கோட்பாடு, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். சரிங்களா? இது வந்து யூனிட்டு 6. சரிங்களா? அடுத்தது என்னதுன்னா பகுதி ஆ. இது வரையும் நம்ம 75 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். 75 கொஸ்டின்ஸ்க்கு 6 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? குரூப் 4 சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கில் அந்த அளவுக்கு பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. சரிங்களா? பட் ஆனால் மெர்ஜ் பண்ணியும் கம்பைன் பண்ணியும் அதை ஷார்ட்டாக ஆக்கியிருக்காங்க. யூனிட் 10 யூனிட்ன்றதை இன்றைக்கி இப்போ 6 யூனிட் 7 யூனிட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அடுத்தது பகுதி ஆ வந்து ஆவை 2 யூனிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஆவை வந்து 2 யூனிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து யூனிட் 1 வந்து ஆப்டிடியூடு, திறனறிவு. சரிங்களா? 15 கொஸ்டின். சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல், விழுக்காடு, பர்சன்டேஜ், மீப்பெரு பொது காரணி, HCF, LCM, விகிதம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், தனிவட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பரப்பு கொள்ளளவு, மென்சுரேஷன், காலம் மற்றும் வேலை, டைம் அண்ட் ஒர்க்கு. சரிங்களா? இது வரையுமே வந்து 15 கொஸ்டின் கேட்பாங்களாம். அடுத்தது அழகு காரணிவியல், ரீசனிங்கில் 10 கொஸ்டின். என்னென்ன ரீசன்னா தர்க்க காரணிகள், புதிர்கள், பகடை, காட்சி காரணிகள், எண் எழுத்து காரணிகள், எண் வரிசை, நம்பர் சீரியஸ். இது ரெண்டும் சேர்த்து ஒரு 25 கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. மொத்தம் எவ்வளோவா? 75 + ஒரு 25, 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 100 கொஸ்டினுமே வந்து 10ஆம் வகுப்பு தரம் தான். சரிங்களா? இந்த சிலபஸில் பெருசாக அந்த அளவுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்கிற மாதிரி தெரியல. என்னென்னா கொஸ்டின்ஸ் கேட்குற விதம் மாறலாம், பேட்டர்ன் மாறிடுச்சு. நீங்கள் இதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, இதுக்கு கம்மியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க அப்படின்னு டிஎன்பிசியே ஒரு வரையறை கொடுத்துட்டான். நீ ஏன் இதுக்கு போய் உட்காந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? கரண்ட் அஃபேர்ஸ்க்காக நான் 6 மாதம் படிப்பேன், 1 வருஷம் படிப்பேன், அப்படிலாம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம். அப்போ அந்த அளவுக்கு போக தேவையில்ல. இப்போ நம்ம விளையாட்டு, செய்தி அந்த மாதிரிலாம் படிப்போம் இல்லையா கரண்ட் அஃபேர்ஸில்? அந்த மாதிரி அதிகமாக போய் கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியத்துவம் தர தேவையில்ல. 1 வருஷம் படித்தா, 2 வருஷம் படித்தா, நடப்பு நிகழ்வுகள் புத்தகம் வாங்கி தனித்தனியாக மேகசைன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் படிக்கும் போதே வந்து ஒரு சில விஷயம் அது ரிலேட்டடாக கரண்ட் இஷ்யூஸ் எதனா நடக்கா, அதுன்னு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமல் இருக்கக்கூடாது. அது ரிலேட்டடாக சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக எதனா கரண்ட் இஷ்யூஸ் நடக்கா, ஜாகிரஃபி ரிலேட்டடாக எதனா கரண்ட் இஷ்யூ இருந்திருக்கா, எதனா கண்டுபிடிப்புகள் இருந்திருக்கா, புவியியல் கூறுகள். ஸோ அந்த மாதிரி படித்தா பெருசாக நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் தேவை, அதையும் படித்த மாதிரி இருக்கலாம். கேட்குற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. இப்போ வந்து வைட்டேஜ் கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிக்கிறதுக்கு மாற்றிட்டோம். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்ததாக வந்து தமிழ் பற்றி சிலபஸில் என்னென்னு சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த சிலபஸ்க்கான பிடிஎஃப்பும் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா இந்த ட்ரைவ்லேயும் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.